கூடங்குளம் அணுமின் நிலைய எதிர்ப்பு போராட்டத்தில் கைதாகி சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கும் 3 இடிந்தக்கரை சகோதரிகள் மீது தமிழக அரசும் காவல்துறையும் மீண்டும் 3 வழக்குகளை போட்டு அவர்கள் பிணையில் வெளிவராதபடி நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இடிந்தக்கரையைச் சேர்ந்த 2 ஆண்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று இன்னும் பலர் மீது அவதூறு வழக்குகளை போட்டு காவல்துறை கைது செய்த வண்ணம் இருக்கிறது. இப்படி சாதாரண சாமானிய மக்கள் மீது பொய் வழக்குகளை போட்டு இந்த போராட்டத்தை முறியடித்து கூடங்குளம் அணுமின் நிலையத்தை எப்படியாவது இயக்கி விடலாம் என்று தமிழக அரசும் மத்திய அரசும் முனைந்து கொண்டிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அன்பார்ந்த தமிழ் சொந்தங்கள் இதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். நாளை இந்தியா முழுவதும் இப்படி அணுமின் நிலையங்கள் கட்டமைக்கப்படும் போது மக்களுடைய அடிப்படை உரிமைகள் நிச்சயம் கேள்விக்குள்ளாகும். பன்னாட்டு நிறுவனங்களுக்காகவும் அந்நிய நாடுகளுக்காகவும் நம்முடைய அரசாங்கங்கள் எடுபிடி வேலைகள் செய்யும். உண்மையான மக்கள், உழைத்து வாழக்கூடிய மக்கள் சிறையிலே கொட்டடிகளிலே அவதிப்பட நேரிடும். இந்த திட்டத்தை நாம் இப்போது எதிர்த்து நிறுத்தவில்லை என்றால் நம்முடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய குறிக்குள்ளாகும். நம்முடைய குழந்தைகளுடைய உரிமைகள் பாதிக்கப்படும், அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் அளிக்கப்படும், அவர்களுடைய வாழ்க்கைகளே நசுக்கப்படும். எனவே எதிர்வரும் நவம்பர் 21ஆம் தேதி உலக மீனவர் தினத்தன்று இந்த அணுமின் நிலையங்கள் இதுபோன்ற ஆபத்துகரமான திட்டங்கள் கடற்கரைகளிலே நிறுவப்படுமானால் நம்முடைய மீனவ மக்களுடைய வாழ்வாதாரங்கள் முற்றிலுமாக அழித்தொழிக்கப்படும். அந்த மீனவ மக்களுடைய உணவை நம்பி உயிர் வாழுகிற நம்முடைய உணவு பாதுகாப்பு நிச்சயமாக கேள்விக்குள்ளாகும். ஊட்டச்சத்து பாதுகாப்பு இல்லாமலாகி போகும். இப்படிப்பட்ட மிகப்பெரிய பாதிப்புக்கு நம்முடைய சமுதாயம் உள்ளாவதற்கு முன்பாக நாம் இந்த பிரச்சனையிலே உடனடியாக தலையிட்டு ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்து தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ் சமுதாயத்தினுடைய, தமிழ் எதிர்கால சந்ததிகளுடைய உரிமைகளும் நல்வாழ்வும் காப்பாற்றப்பட்டாக வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்து நாம் உடனடியாக களம் காண வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நம்முடைய தமிழ் சமுதாயத்தின் இளைஞர்கள், மாணவர்கள், சிறுவர்கள் உடனடியாக தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து செயல்பட்டாக வேண்டிய தருணம் இது. எனவே அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கம் சார்பாக தமிழகம் முழுவதும் உள்ள, புதுச்சேரியிலும் கேரளத்திலும் உள்ள இளைஞர்கள், மாணவர்கள், சிறுமியர் அனைவரும் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் கேரளத்திலும் கடலோர பகுதிகளிலே நடைபெறுகிற போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களிலே பெருந்திரளாக கலந்து கொண்டு தங்களுடைய உறவினர்கள், நண்பர்களையும் கலந்து கொள்ளச் செய்து நம்முடைய எதிர்கால சந்ததிகளை காக்க வேண்டும் என்று சொல்லி அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோளை நான் வைக்கிறேன்.